Hi friends, vanakkam. Hi. 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 So enna naal inniki? என்ன நாள் இன்னைக்கு? நம்மளோட வெட்டிங் anniversary இன்னைக்கு. Yeah. ஸோ காலையில் எழுந்தோடனே கடகடன்னு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படின்றது தான் பிளானு. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்லாம் நாங்கள் பிளான் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு சதீஷ்க்கு வந்து நல்ல ஒரு சூப்பர் சர்ப்ரைஸ் கிஃப்ட் வச்சுருக்கேன். அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்லா யம்மி லஞ்சு சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கோவிலுக்கும் போகலாம் அப்படின்றது தான் பிளானு. ஈவினிங் வந்துட்டு லைக் நல்ல ஒரு சூப்பரான பாஷ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்ணுங்க. இதுதான் எங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரி பிளானு. ஸோ என்ன லன்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் இருக்குது பார்த்தீங்களா, எங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ பன்னீர் கிரேவி மாதிரி பண்ணிடலான்னு அதுக்கு தான் வெங்காயம், தக்காளி, இந்த மிளகா இதெல்லாம் போட்டு முந்திரி இதெல்லாம் போட்டுட்டு இது வந்து நார்த் இந்தியன் ஸ்டைல் தான். ஒரு பிளாட்டர், ஒரு வெஜ்ஜி நார்த் இந்தியன் பிளாட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் பிளானுங்க. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இந்த கிரேவிக்கான பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிடுறேன். ஏன் அப்படின்னா இது ஆற விட்டு நம்ம அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல, அதனால தான். ஸோ ஒன்றா போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கேன். இங்கே வந்துட்டு ஹோம்மேட் பன்னீர் தான், இதை வந்துட்டு தனியாக ஃப்ரை பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த மெத்தட் தான் நான் யூஸ்வலாக ஃபாலோ பண்ணுவேன். இது எங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட். இது வந்து நார்மல் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கடாய் பன்னீர் இருக்கும் பார்த்தீங்களா. இந்த சைடில் வந்துட்டு கடலை மாவு, அரிசி மாவு, உப்பு, மிளகா பொடி, இது அதுக்கப்புறம் சாரி அது பேர் என்னது, தனியா பொடி, அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டு நல்லா விஸ்க் பண்ணிட்டேன். இது போட்டோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கோம் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. எஸ், நம்ம வந்துட்டு பஜ்ஜி தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ என்னடா நார்த் இந்தியன் சொல்லிட்டு பஜ்ஜி இருக்குது அப்படின்றீங்க, சும்மா ஒரு பிளாட்டர், ஒரு வெஜ்ஜி பிளாட்டர் மாதிரி தான். ஸோ அதாவது சதீஷ்க்கு ஃபேவரட் எல்லாத்துலேயும் ஒன்று பிக் பண்ணிவிட்டு அதுலேருந்து இந்த மேக் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் முறுமுறுன்னு அப்பிடைசர் எதனா வேணும்ல. ஸோ அதுக்கப்புறம் யோசிக்கும் போது சரி மஷ்ரூம்ஸ் இருந்துச்சு, ஸோ மஷ்ரூம்ஸ் வச்சு நம்ம அப்பிடைசர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான். ஸோ அதே மாதிரி இதில் வந்து கொஞ்சோண்டு சூடான ஆயிலை விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். நீங்கள் பொரிச்சு எடுக்கும்போது அவ்வளோ மொறுன்னு சூப்பராக வருங்க. அவ்வளோதான். இதோடு நீங்கள் வந்துட்டு இந்த மஷ்ரூம்ஸையும் ஆட் பண்ணிட்டீங்களா நம்மளுடைய சூப்பரான இதுக்கு பஜ்ஜிக்கு வந்து ரெடி. இது கொஞ்சம் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தான் அதனுடைய இது இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல் மாவுடையது அது ஃபுல்லாக ஊறி இருக்கும். ஸோ அவ்வளோதான். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதை ஓரமாக வச்சிட போகிறேன். செட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய மேரினேஷனுக்கு ரெடி ஆகிடும். அதே மாதிரி வீடு பற்றி கேட்டுட்டு இருந்தீங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு லைக் நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அம்மா இப்போ நம்ம கூட இல்லை, ஆக்சுவலி அம்மா இந்தியாவில் தான் இருக்காங்க. ஸோ நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோ போடும்போது நான் முதலே சொல்லிட்டேன், நம்ம வீடு புக் பண்ணும்போது அம்மா இருந்தாங்க. அந்த டைமில் தான் பூமி பூஜை எல்லாமே பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ எடுத்த வீடியோ தான். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு வந்துட்டு க்ளோசிங்க்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதனால நம்ம வந்து லைக் அதாவது நம்ம லோன் ப்ராசஸ் ஆகிட்டதுக்கப்புறம் தான் நம்ம உங்ககிட்ட வந்து சொல்லலான்னு யோசிச்சு வச்சுருந்தேன். நான் அதை வந்து கிளியராகவே ஏன் ரீசன் எல்லாமே சொல்லியிருந்தேங்க. ஏன்னா நிறைய பேர் குழம்பிட்டீங்க. அதே மாதிரி இந்த வீடு வாங்குறதுக்கு, அதாவது புது வீடு வாங்குறதுக்கான ரீசன் என்ன அப்படின்றதையும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அப்படி நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் வந்து வீடியோ பிளேலிஸ்ட்டில் போயிட்டு நியூ ஹோம்ஸ் அந்த இதில் போய் பார்த்தீங்கன்னா அதில் நான் கிளியராகவே சொல்லியிருப்பேன். ஏன் நம்ம வந்துட்டு இது நீங்கள் ஹவுஸ் ஹண்டிங் சீரீஸை எடுத்து பார்த்துருந்தீங்கனாலும் தெரியும் நம்ம ஏன் அதை சொல்லியிருக்கோன்ட்டு. சரி, ஓகே. இப்போ நம்ம இதை சைடில் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம சதீஷ்க்கு வந்து ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கோம்னு சொன்ன பார்த்தீங்களா, அது என்ன அப்படின்றத காமிக்கிறேன். வெட்டிங் ஆனிவர்சரிக்கு வந்து சதீஷ்க்கு வந்து கிஃப்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பண்டில் தான் வாங்கியிருக்கேன். இது என்ன அப்படின்றத காமிக்கிறேன். இது வந்துட்டு கண்டிப்பாக எல்லா கைஸ்க்கும் பிடிக்க வேண்டிய பண்டில். ஸோ ஈவன் நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜிங் செட்டுங்க.
நிஜமாவே பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்பெனி வந்து ஸ்டாட்டிக்கா, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை ஒன்று எடுத்து எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். என்ன நார்மல் சார்ஜருக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வெளியே எடுத்தது வந்து இது டேங்கிள் ஃப்ரீ கேபிள் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் கேபிள். ஸோ நம்ம யூஸ்வலாக இந்த கேபிள் வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து அப்படியே சுட்டுக்கிட்டு நமக்குள்ள வந்து அப்படியே என்ன சொல்கிறது டேங்கிள் ஆகிடும், அதாவது சிக்கு பிடிச்சிக்கோம்ல. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து மேக்னெட்டிக். நம்ம வந்து சார்ஜ் போட்டோன்னா அது பாட்டு நம்ம விட்டோன்னா டங்குன்னு வந்துட்டு இதில் வந்துட்டு இதுவாகிடும். ஸோ நமக்கு டேங்கிளே ஆகாது, சிக்கே பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒன்று இது. ஸோ இருங்க, இதுதான் இதுதான் இந்த வந்து USB-A to USB-C. சரி, நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன அப்படின்றத காமிக்கிறேன். அதே மாதிரி இது ஸ்பீட் சார்ஜரும் வேறு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அதே இதுதான். ஆனால் வந்து இப்போ வந்து சதீஷ்கிட்ட வந்துட்டு iPhone 16 இருக்குது. நம்மக்கிட்ட வந்துட்டு iPhone 12 இருக்குது. 16ம் இருக்குது, 12ம் இருக்குது. ஸோ அதுக்காக நான் வந்து என்னுடைய 12க்கு வந்துட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நம்ம வாங்கினது. ஸோ வெட்டிங் ஆனிவர்சரின்னா நம்ம எங்கள் 2 பேருக்கும் தானே. ஸோ அதனால் எங்கள் 2 பேருக்கும் சேர்த்து தருவாங்களே, எனக்கு என்னோ கிஃப்ட் பண்ணிக்கிட்டது. ஸோ எனக்கு இது வாங்கினது டேங்கிள் ஃப்ரீ. விட்டோன்னா இங்கே பாருங்கள் அப்படியே சுட்டுக்கிட்டு மேக்னெட்டிக், இது அப்படியே மேக்னெட் மாதிரி இதுவாயிடும். சரி, ஓகே. இது ஒரு இது இருக்குங்களா, இதுவும் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். அடுத்தது வந்து நான் காமிக்கிறேன் பாருங்களேன். இதுதான் வந்து சூப்பரான ஒரு இது வந்து 5-in-1 ட்ராவல் சார்ஜராம். ஸோ இதுதான் அந்த 5-in-1 சார்ஜர். இது பார்த்தீங்கன்னா இங்கே ஆன் போட்டிருக்கா, இங்கே ஆன் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்துட்டு 3 அடாப்டர் கொடுத்துருக்காங்க, அதாவது 3 இது கொடுத்துருக்காங்க. இது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்துட்டு ஆஸ்திரேலியாவுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி, ஒன்று வந்து யூகேவாம், ஒன்று வந்துட்டு யூரோப். இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம வேறு எதனா ஒரு கண்ட்ரிக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியும் நம்ம வந்துட்டு மாற்றிக்கிற மாதிரி அந்த இதை வந்துட்டு ப்ளக்கை வந்து இதில் ஸ்விட்ச் பண்ணிட்டோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு அடாப்ட் ஆகிக்கும். அந்த மாதிரி நம்ம இந்த ஸ்விட்சை வந்து போட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து அடாப்ட் ஆகிக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு 88% சார்ஜ் இருக்குது. ஸோ இது வந்து பவர் பேங்க் மாதிரி, நம்ம சார்ஜர் போடணுன்னு அவசியம் இல்லை. பவர் பேங்க் மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு சார்ஜ் ப்ரொடெக்ட் ஆகிக்கும். நம்ம எங்கே வேணால் எடுத்துகிட்டு போயிட்டு சார்ஜ் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா USB-Cயும் இங்கே இருக்குது, ப்ளஸ் நம்மளுடைய ஆப்பிள் ஃபோனுக்கும் கம்பேக்டபிலிட்டாக இருக்கும். ஸோ சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துலையும் நீங்கள் வந்துட்டு ஃபோனை மேலே அப்படியே வச்சிங்கனாலும் இந்த இடத்துலையும் வந்துட்டு சார்ஜ் ஆகிக்கும். சூப்பராக இருக்குல்ல. இதுதான் இருக்கிறதுலே வந்துட்டு பெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு நான் ரொம்ப யோசித்தேன், டேங்கிளும் எங்களுக்கு பிடிச்சிருந்தது, இந்த ட்ராவல் பண்டலும் பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் தான் சரி ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நமக்கு ஒன்று வந்து காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துருக்காங்க வேறு ஒரு ஐட்டம். என்னதுன்றதை காமிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு யூனிவர்சல் பவர் பேங்காம். ஸோ இந்த இடத்துல இதை சார்ஜ் போட்டோன்னே இது சார்ஜ் ஆகிக்கும். சார்ஜ் ஆகிட்டு இதை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுதான் வந்துட்டு சார்ஜிங் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்களேன், இது மேக்னெட்டிக்கு 3 கொடுத்துருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா USB-C கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் மைக்ரோ USB கொடுத்துருக்காங்க, அப்புறம் iPhone இது கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்துட்டு தொலையக்கூடாது, இது எல்லாமே மேக்னெட் தான். நம்ம அதை எடுத்துகிட்டு சரி நம்ம மாற்றுறோம் அப்படின்னா இதை அப்படியே எடுத்துட்டு இன்னொன்று வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி தொலையக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த இடத்துல வந்து 3 ஐட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம வந்து சொருகி வச்சுட்டு நம்மளுடைய கார் கீழேயோ இல்லை பேக்லேயோ இந்த ஹேண்ட் பேக்ஸ் அந்த மாதிரி இதில் வந்துட்டு நம்ம தொங்க விட்டுக்கிட்டோம்னா நமக்கு எங்கே போனாலும் இது பவர் பேங்க் மாதிரி தானே, ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கார்டு. இதை வந்து நம்ம வாலெட்டில் வச்சுக்கிட்டு எங்கே கண்டுபிடிக்கலாம். ஏன் நம்மளுடைய இப்போ நம்ம ஊருக்கெல்லாம் கிளம்புறோம் அப்படின்னா நம்மளுடைய லக்கேஜில் வச்சுக்கலாம் இந்த இதை ஸ்மார்ட் கார்டை. இது வந்துட்டு எங்கே வேணால் வச்சுக்கலாம். ஸோ அமையாக இருக்குது இது பார்க்குறதுக்கே. சரி ஓகே, இதை நம்ம வந்துட்டு இது கண்டிப்பாக வந்து சதீஷ்க்கு யூஸ் ஆகும். அவருடைய வாலெட்லேயோ இல்லை நம்ம ட்ராவல் பண்ணும்போது யூஸ் பண்ணுறதுக்கோ இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் லாக் தான். அந்த ஸ்மார்ட் லாக்குங்க ப்ரெஸ் டு பேரா. இது வந்து நம்ம லக்கேஜுக்கு அவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்கேஜ் மாதிரி லக்கேஜுக்கு வந்து நம்ம போட்டுட்டோம்னா எங்கே இருக்குது நம்ம லக்கேஜுக்கு அப்படின்ற மாதிரி இது பண்ணிக்கலாமா, இல்லை நம்மளே வந்துட்டு ஓப்பன் பண்ணி கொடுக்கலாம். அந்த மாதிரி நாங்கள் எதுக்கு யோசிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரால் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு போட்டுடலாம். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு பூட்டு மாதிரி போட்டிருக்கோம் நம்ம க்ரால் ஸ்பேஸ்க்கு. ஸோ யாருன்னா வந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக திறக்கிற மாதிரி நம்ம இது பண்ணிட்டோம்னா நம்மளுடைய க்ரால் ஸ்பேஸ்க்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் இது யோசிச்சு வச்சுருக்கோம். ஸோ அவ்வளோதாங்க எங்களுடைய பண்டல். சதீஷ்க்கு வந்துட்டு இதுதான் வந்துட்டு நம்மளுடைய ஆனிவர்சரி கிஃப்ட். மொத்தம் வந்துட்டு 1 2
3 4 5 6 ஐட்டம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம 5 இது வந்துட்டு நமக்கு அவங்க இதுவாக கொடுத்துருந்தாங்க, இதெல்லாம் வாங்குறோம்னு சொல்லிட்டு. சூப்பரில். ஸோ இது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே யூஸ் ஆகும். இது ஒன்றும் பெரிய சர்ப்ரைஸ்லாம் இல்லை, அவருக்கு முதலே தெரியும் நம்ம இதான் வாங்க போகிறோன்னு. நான் காமிச்சிட்டு இது ஓகேவா, நம்மளுடைய ஆனிவர்சரி கிஃப்ட் நம்ம 2 பேரும் மாற்றி இதே கொடுத்துப்போம் அப்படின்னு சொல்லியாச்சு. அவ்வளோதான். இது நான் எனக்கு வாங்கிக்கிட்டது. இது வந்துட்டு நம்ம அவருக்கு. அவ்வளோதான். இது நம்ம வீட்டுக்கு, இது அவருக்கு, இது எனக்கு, இது அவருக்கு. இந்த மாதிரி நானே வந்துட்டு பங்கு பிரிச்சிட்டோம். இந்த தீபாவளி பட்டாசுலலாம் பங்கு பிரிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நாங்கள் பிரித்து வச்சிட்டோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுடைய லிங்க் வந்துட்டு இவங்க நேம் வந்து ஸ்டாட்டிக்ஸ். இவங்க லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கும் வந்துட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும் டேரெக்டாக, அதில் வந்து கிளிக் பண்ணி போய் வாங்குங்க. ஓகே. ஸோ சதீஷ் வந்துட்டாரு. மேம்ஸ் இதை சார்ஜ் பண்ணி பாருங்களேன், செம்மையாக இருக்கும். அது ஆக்சுவலா மேக்னெட்டிக். இல்ல இதுல போடுங்க மேக்னெட்டிக். அப்ப இது கிட்ட கொண்டு போனா டக்குன்னு ஓட்டற மாதிரி காமிக்கலாம்ல. ஓ அப்படி சொல்றீங்களா? சரி, ஓகே. சரியாச்சா? இது பண்ணுங்க. எப்படி இருக்கு உங்களுடைய பர்த்டே கிஃப்ட்ஸ்? செம்மையா இருக்கு, சான்ஸே இல்ல. நாங்க இத நீங்க எடுத்துக்கோங்க. இது பர்ப்பா, இது டேங்கிள் பண்ணியாம்பா. புடிச்சிருக்கா நிஜமா? செம்மையா இருக்கு. சூப்பர். சரி, ஓகே. அதை எடுத்து வச்சுறேன். அவ்வளோதாங்க, நம்ம கிஃப்ட்டு சூப்பராக சதீஷ்க்கும் பிடிச்சி போச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளது எல்லாமே ரெடி ஆகிடுச்சில்ல, நம்ம இது நல்லா பஜ்ஜிக்கு ஊறி இருக்குது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெல் பெப்பர். இது வந்து கடாய் பன்னீருக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் நான் பெல் பெப்பர் கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த குடமிளகா வந்துட்டு யூஸ்வலாக அம்மா சொல்லுவாங்க எப்படி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக் சைட் ஆஃப் த குடமிளகா இருக்குது பார்த்தீங்களா, அதில் 4 இருந்துச்சுன்னா குடமிளகா ஃப்ளேவராக இருக்கும், 3 இருந்துச்சுன்னா ஃப்ளேவர் கம்மியாக இருக்கும் அப்படின்றத அம்மா சொல்லுவாங்க. ஸோ நான் கடைக்கு போகும்போது குடமிளகா வாங்குறேன் அப்படின்னா முக்கால்வாசி நான் 4 இதுவாக தேடி வாங்குவேன். சம்டைம்ஸ் கிடைக்கலன்னா 3 இதுவாக வாங்குவேன். ஆனால் அந்த 4 இது வாங்கினீங்கன்னா நிஜமாவே ஒரு மாதிரி டேஸ்ட் கொஞ்சம் ரொம்ப நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ வந்து வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்கேன். எதுக்குறா நீங்கள் தான் இது முடிச்சிட்டிங்களே அப்படின்னு யோசிப்பீங்க. இல்லை, இது வேறு ஒரு டிஷ்ஷுக்காக. ஸோ இது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்டுடலாம். இது வந்து ஏர்லி லன்ச் தான் இன்றைக்கி நாங்கள் பிளான் போட்டிருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கோயிலுக்கு போகிறோமா, ஸோ அங்கே வந்து பயங்கரமாக ஃபுட்டு சரியாக இருக்காது. ஸோ அதனால் நம்ம ஏர்லி லன்ச் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றது தான். அதே மாதிரி டு பி ட்ரூ, சைட் பை சைடு எங்களுக்கு வந்து எல்லா பேக்கிங் எல்லாமே போயிட்டு தாங்க இருக்குது. என்ன பண்ணுறது, ஏன்னா வந்து நமக்கு அந்த பேக்கிங் நாங்கள் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். லைக் லிட்டில் பிட் நான் ஆரம்பிச்சிட்டேன், ஆனால் பசங்களை வச்சும் இப்போ லீவ் ஆரம்பிச்சிருச்சு குழந்தைங்களுக்கு. ஸோ அதை பசங்களை வச்சும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அதை பற்றியும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகேங்க. நம்ம வந்து இந்த வெங்காயம் எதுக்கு நறுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரேவி ப்ரிப்பேர் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த வெங்காயத்தை நீங்கள் வதக்கிட்டு, அதாவது வெங்காயம் நம்ம ஏற்கனவே வதக்கிட்டு நம்ம அதை அரைக்க போகிறோம். இந்த வெங்காயம் அண்ட் குடமிளகா வந்து தனியாக வந்து இப்போ பன்னீரை ஃப்ரை பண்ண பார்த்தீங்களா, அதே மாதிரி நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ கிரேவி பேஸை வந்து இதை பார்த்தீங்களா, இதுதான் நான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ கிரேவி பேஸை வந்து நெக்ஸ்ட்டு நான் அரைச்சிட போகிறேன். அரைச்சிட்டு அதில் வந்து இந்த ஃப்ரை பண்ண வெங்காயம் இது தனித்தனியாக நீங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் அதனுடைய டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும். கிரேவி இன்னும் ஆறுறதுக்கு தான் வச்சுருக்கேன். இல்லைனா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மிக்சியில் போட்டால் சதக்குன்னு நம்ம மூஞ்சி மேலேயே தெரிச்சிரும். ஸோ அதனால் கிரேவி ஆறுனதுக்கப்புறம் அதை அரைச்சிக்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே வெங்காயத்தை ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ பெல் பெப்பர் பெல் பெப்பரையும் ஃப்ரை பண்ணிடலாம். அவ்வளோதான். இதுதான் நம்மளுடைய சிம்பிள் அண்ட் பயங்கர சூப்பர் எம்மியான ஒரு லன்ச்சு. கண்டிப்பாக வந்துட்டு எங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கிரேவி மெத்தட். இது சூப்பராக இருக்கும். சரி, ஓகே. இது ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அதை அரைச்சி அதுக்கப்புறம் ஆட் பண்ணி அவ்வளோதான். பட்டர் போட்டாச்சு. நான் ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சாச்சு. அதே கடாயில் அந்த கிரேவி பேஸை வந்து போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து முந்திரி பருப்புலாம் போட்டிருக்கனால பயங்கர ரிச்சாக இருக்கும். நான் வந்துட்டு க்ரீம்லாம் யூஸ் பண்ணல. ஏன்னா யூஸ்வலாக இந்த க்ரீம் வாங்கணுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிடணும். நான் பயங்கர க்ரீம் ஃபேன்லாம் இல்லை, அதனால் நான் க்ரீம் வாங்கலை. ஆனால் இதுலேயே வேணும்னா நீங்கள் வந்துட்டு மில்க் போட்டு ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதனுடைய ரிச்னஸ் இதுலேயே வந்துடும். அவ்வளோதான். இதையும் கழுவி நல்லா ஊற்றியாச்சு. ஸோ மீதி இந்த மாதிரி கிரேவி பேஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ்ட்ரா நான் எப்போவுமே ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து நான் எடுத்து ஃப்ரீசரில் வச்சுருவேன். ஃப்ரீசரில் வச்சுட்டு என்றைக்கானா வந்துட்டு நமக்கு ஒரு மாதிரி அப்பாடி சோம்பேத்தனமாக இருந்ததுன்னா இந்த கிரேவி பேஸை வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு மீதி இந்த ஆம்ச்சூர் பவுடர்,
cumin பவுடர் இதெல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணோம்னா நம்ம பேஸ் ரெடி. இதில் வந்து நம்ம எது வேணால் போட்டுக்கலாம். மஷ்ரூம்ஸ் வேணால் போட்டுக்கலாம், இல்லை எனி வெஜிடபிள்ஸ் வேணால் கூட போட்டுக்கலாம். இன்ஃபேக்ட் கேட்டிங்கன்னா பன்னீர் இருந்தாலும் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த கிரேவி பேஸை வெறும்னே வந்து வெங்காயம் தக்காளி வதக்கி நான் இப்போ காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி 4 பெரிய பெரிய க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி அதை வதக்கி போட்டாக்குள்ள சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான், நான் பால் விட்டுக்கிட்டேன். அவ்வளோதான். இது வந்துட்டு நல்லா வந்து இது பண்ணோம். கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் மெயின் இம்பார்ட்டன்ட் ஒன்று கஸ்தூரி மேத்தி. ஏன்னா வந்து அதுதான் வந்து ஒரு நார்த் இந்தியன் ஃப்ளேவர் கொடுக்குமா, ஸோ அதனால கண்டிப்பாக நம்ம வந்து கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணி ஆகணும். அவ்வளோதான். சைட் பை சைடு என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மஷ்ரூம் பஜ்ஜி. இது வந்து எங்களுடைய பயங்கர ஃபேவரட் பஜ்ஜிங்க. அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் ரெடி. சைடில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கஸ்தூரி மேத்தி எப்பயுமே கையில் போட்டு, ஏன்னா அது வந்து லீவ்ஸாக இருக்குமா, ஸோ கையில் போட்டு நல்லா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரெஸ் பண்ணி ஒரு ரொட்டேட் பண்ணிங்கன்னா அது பவுடர் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம கிரேவியில் ஆட் பண்ணணும். ஸோ இங்கே நம்மளுடைய மஷ்ரூம் பஜ்ஜி ரெடி. அவ்வளோதான். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீர், அப்புறம் பெல் பெப்பர், அதுக்கப்புறம் ஆனியன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு நம்ம அந்த கிரேவியில் ஆட் பண்ணிடணும். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய லன்ச் ரெடி. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து அதே மாதிரி இன்னொன்று சொல்லணும்னு நினச்சிருந்தேன் உங்கள் எல்லாருக்கிட்டையுமே. என்னன்னு தெரியல, கொஞ்ச நாளாக வந்து கொஞ்சம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அதிகமாகவே ஆயிடுச்சு நம்ம சேனலில். நான் வந்து டு பி ட்ரூ வந்து சம்டைம்ஸ் வந்து நான் விட்டுறேன், அப்படியே சொல்லிட்டு போகிறாங்கடா அப்படின்னு. இன்னும் சம்டைம்ஸ் எனக்கு வந்து செம்ம கடுப்பாயிடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் ரீசெண்டாக வந்து என்ன மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ்னால், நம்ம வீடு வாங்குறத பற்றி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது. ஸோ அதில் எனக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. ஏன் அப்படின்னா எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளால் மற்றவங்களுக்கு நல்லது சொல்ல முடிஞ்சால் சொல்லணும், அப்படி இல்லையா நம்ம வாயை பொத்திட்டு கம்முன்னு போயிட்டே இருக்கணும். மற்றவங்களுக்கு நான் வந்து நாங்கள் இந்த வீடு வாங்குறோன்னா யாரையும் ஏமாற்றலை, யாருக்கிட்டேயும் வந்துட்டு அடித்து பிடுங்கலை. எங்கள் சுய உழைப்பு, எங்களுடைய கஷ்டப்பட்டு உழைச்ச ஹார்ட் ஒர்க்கில் வாங்குகிற வீடு. ஸோ அதில் வந்து அவங்களுக்கு காண்டாச்சுன்னா, நான் இதை நெகட்டிவ் கமெண்ட் பீப்புளுக்கு மட்டும் சொல்கிறேன். மற்றவங்களாம் தயவுசெய்து காதை வந்து மூடிக்கோங்க ப்ளீஸ். உங்களுக்காக இல்லை, நம்மளுடைய வெல் விஷருக்காக இதை நான் சொல்லவே இல்லை. ஸோ மற்றவங்களுக்கு அந்த நெகட்டிவாக பேசுகிறாங்களா அவங்களுக்கு ஸோ உங்களால் வாங்க முடியலன்னா மற்றவங்க வளர்ச்சியை பார்த்து கடுப்பாகி சும்மாவே கமெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு வந்துடாதீங்க தயவுசெய்து சேனலுக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு வந்துட்டு இந்த என்ன சொல்கிறது, யூடியூப் வந்து என்னுடைய பேஷன். அதாவது இந்த பாசிட்டிவாக நீங்கள் போடுறாங்க பார்த்தீங்களா கமெண்ட், அவங்களுக்காக மட்டும்தான் இந்த யூடியூப் போயிட்டுருக்கு. உங்களை மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறவங்களுக்காக இந்த யூடியூப் நான் வந்து ரன் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த சேனல் பார்க்கலன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை. அதனால் நீங்கள் வந்து கமெண்ட் இந்த மாதிரி நெகட்டிவாக போடணுன்னா தயவுசெய்து வந்துடாதீங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸை நான் டெலிட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். இதை நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி தொடர்ந்து போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ஏன்னா நீங்களாம் ஒரு ஃபேக் ஐடியில் தானே பண்ணுறீங்க. ஸோ உங்களை வந்து நான் பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ இதுதான், ஏன்னா கொஞ்சம் அவ்வளோதான். நெகட்டிவ் கமெண்ட் பீப்புளை நம்ம ஒதுக்கி வச்சலாம். பேக் டு உங்களை மாதிரி ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் பீப்புளுக்கே நம்ம வருவோம். நம்மளுடைய ஃபேவரட் சப்ஸ்கிரைபர்ஸ்கிட்டே வந்துடுவோம். ஸோ ஏன் அவங்களுக்கு நான் பதில், நீங்கள் எல்லாருமே சொல்லுவீங்க அவங்களுக்குலாம் பதில் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, இந்த மாதிரி ஆளுங்களை நம்ம இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே தான் இருக்கணும். சம்டைம்ஸ் வந்து கடுப்பாகுதுங்க, ஏன்டா உங்களுக்கு இவ்வளோவாடா, இவ்வளோ ஜெல்லஸாடா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்லியே ஆகணுன்றதுக்காக தான் இந்த வாட்டி சொன்னேன். சரி ஓகேங்க, அவங்கள நல்ல நாள் எதுக்கு அவங்கள பற்றிலாம் நம்ம பேசிக்கிட்டு. ஓகே, நம்மளுடைய கிரேவி, அதுக்கப்புறம் லைக் ஸ்டார்டர், அதுக்கப்புறம் சும்மா ஒரு க்யூட் பிளேட்டிங் பண்ணலாம் அப்படின்றதான் பிளான் போட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டாணி புலாவ் மாதிரி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பன்னீர் கிரேவி எல்லாம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து வீட்டில் வாங்கலை. ஸோ கடையில், அதாவது இந்தியன் ஸ்டோரில் வந்துட்டு ஒரு ரோட்டி இருக்கும், வீட் ரோட்டின்னு சொல்லிட்டு, அதை வந்து இது பண்ணிவிட்டு ஆர்கானிக் வீட் ரோட்டி, அதை வந்து பட்டர்லேயும் கார்லிக்லேயும் போட்டு கோரியாண்டர்லாம் போட்டுட்டு 4 கட் பண்ணிவிட்டு ஒரு நான் எஃபெக்ட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான். அப்புறம் கிரேப்ஸ். இதுதான் வந்துட்டு எங்களுடைய க்யூட்டான லன்ச்சு. இதை நாங்கள் வந்து ஏர்லி லன்ச்சு சாப்பிட போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏர்லி லன்ச்சு சாப்பிட்டுட்டு இப்போ கடகடான்னு நம்ம வந்து கோவிலுக்கு போகலாம். ஸோ எப்படி இருந்தது நம்மளுடைய லன்ச் பிளாட்டர் அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், என்னால் இவ்வளோ தான் முடிஞ்சிச்சு. பேக்கிங்க்கு நடுவில் நம்ம வந்து இவ்வளோ பண்ணுறதே பெரிய விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டுட்டு நம்ம இதோட வந்துட்டு கோவிலில் மீட் பண்ணலாம்.
வெட்டிங் anniversary எங்களுக்கு இல்ல மாம்ஸ்? ஜூலை 5th. ஆமாடா கண்ணா. ஏன்டா சோகமா இருக்க? ஓகே, எங்க உங்க முகத்துல இருக்க சந்தோஷத்தை காமிங்க. சந்தோஷமா இருக்கணும். சோ இப்போ எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்துட்டு வெங்கடேஸ்வரா டெம்பிள் போய்கிட்டு இருக்கோம். கோயிலுக்கு போயிட்டு பெருமாளுக்கு வந்துட்டு தேங்க்யூ சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு கிளம்பலாம். அதுக்கப்புறம் நிறைய பிளான்ஸ் இருக்கு, சொல்றேன். சாட்டர்டேப்பா, சாட்டர்டே சனிக்கிழமை பெருமாள் பார்க்காம எப்படி மாம்ஸ்? நிறைய பேர் சனிக்கிழமை ஆனா வந்துருவாங்க. வெங்கி ஸ்பெஷல். எஸ், வந்தாச்சு. இது அடிஷனல் பார்க்கிங் டா. சாட்டர்டேனால அடிஷனல் பார்க்கிங் ஓபன் பண்ணிடுவாங்க. இங்க கோயில் அதுவும் உள்ளுக்குள்ள போனோம். தெரியலையே. ஆமாப்பா, எல்லாரும் நம்ம வெட்டிங் அனிவர்சரிக்காக சாமி கிட்ட இவங்க 2 பேரும் நல்லா வந்து நீடூடி வாழணும்னு வந்து வேண்டிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஓகே, இவன் ஒருத்தன் இப்ப என்ன சொல்ல, என்ன பண்ணோம் சொல்லு. வீட்டுக்கா? இவனுக்கு 2 பேரும் கலாய்க்கிறானுங்களா இல்ல எனக்கு புரியல. எவனா எடுக்கறானான்னு பாருங்கடா 2 பேரும். அப்படி இல்லனா திருப்பி சுத்திக்கிட்டு வந்து வேணும்டா என்னெல்லாம் பண்ணோம்னா. சோ அவ்வளவுதாங்க, கோயிலுக்கு வந்தாச்சு. அதே மாதிரி நாங்கள் ரொம்ப நாள் ஆயிடுச்சு கோயிலுக்கு வந்து. ஸோ நிறைய சேஞ்சஸ் தெரிஞ்ச மாதிரி இருந்தது. அதே மாதிரி பெரிய புது ட்ரெஸ்ஸு அந்த மாதிரிலாம் இல்லை. சாரீலாம் நான் வந்து எடுத்து பேக் பண்ணி வச்சிட்டேன். அதனால் சாரியும் கட்டலை. ஏற்கனவே லைக் நம்ம நிறைய வீடியோவில் போட்டிருக்கோம், அதே மாதிரி ஒரு சுடிதார் தான் போட்டோம். ஸோ காலெல்லாம் சுடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா அழகாக கார்பெட் மாதிரி விரித்து வச்சுருக்காங்க. ஸோ வெளியே வந்துட்டு யூஸ்வலாக சனிக்கிழமைனாலே ஃபுட்டு இருக்கும். இன்றைக்கி என்ன விசேஷம் சார்ல ஃபுட்டும் இருக்குது, போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. மேம்ஸ் என்ன விசேஷம் இன்னைக்கு? சனிக்கிழமை நம்ம ஆனிவர்சரி. அது தவிர எங்களுக்கு தெரியும், ஆனா செம்ம கூட்டம் இல்ல. என்ன விசேஷம்ன்றதே தெரியல. நின்னீங்க கியூல 40 minutes. 40 minutes. ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தோம் கியூல. இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரசாதம், இங்கே வந்துட்டு கியூ இருக்கு. ஆக்சுவலி என்ன விசேஷம் தான் தெரியல. இன்னைக்கு போய் வீட்டுக்கு தான் போய் பார்க்கணும் என்ன. இவன் எங்க ஃபேமிலியே இல்லை, யாரோ ஒரு பையன் அங்க தனியா நிக்கிறான். வெயில தான் நிப்ப வேற ஆட முடிக்கிறான். டேய் வாடா, அவன் ஒரு தனியா ஒரு உலகத்துல இருக்கான். அண்ணா தான்டா. ஏண்டா வெயில போய் நிக்கிற, உனக்கு வெயில் பிடிக்காதுன்ட்டு? போங்க போங்க. தேங்க்யூ. ஸ்பூன் அங்க இருக்குதா? ஸ்பீடா பண்றாங்கல்ல. ஸ்பூன் அங்க இருக்கு. எப்படி மாம்ஸ் இருக்கா? இங்க நின்றுக்கோ நீமா, இல்லன்னா வெயில நீ உட்காரணும். பரவாயில்லையா? அங்க போய் உட்காரணும்னா வெயிலா இருக்கும். இல்ல இங்கே நின்று சாப்பிடு. ரொம்ப ரொம்ப எம்மியா இருக்கு. உங்களுக்கு அவ்வளவு ரொம்ப நல்லா இருக்கு. அந்த நெய் அப்படியே இதெல்லாம் நெய் மாம்ஸ், ஸ்பைஸ் லெவல்லாம் அவ்வளோ எம்மியா இருக்கு. ஸோ பயங்கர வெயில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஸோ எல்லாம் நின்றுட்டு சாப்பிட்டு இருக்கோம். நல்ல வெயில்ல. ஸோ செடியெல்லாம் பார்க்க ஆசையாக இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்துட்டு ஒரு செடி பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கார்டனிங் அதெல்லாம் பண்ணுற ஆளுன்ட்டு. ஆனால் இந்த வாட்டி நல்லா நாங்கள் மிஸ் பண்ணுறோம். ஏன்னா வீடு மாறுறதுனால கார்டனிங் பண்ண முடியாமல். ஆனால் கண்டிப்பாக புது வீட்டுக்கு போயிட்டு நல்ல கார்டனிங் பண்ணலாங்க. சரி ஓகே, சாப்பிட்டு கிளம்பலாம். என்னடா வேணும்? ஜஸ்ட் மேங்கோ லஸ்ஸி. பிசிபெல்லாபாத் புளியோகரை, லெமன் ரைஸ், மேங்கோ லஸ்ஸி. அது என்னடா? டீ கர்ட் ரைஸ்.
ஸோ நாங்கள் வந்துட்டு ஃபுட்டு கவுண்டர் கிட்ட நிற்கிறோம். பாருங்க, ஃபுட்டு கவுண்டர் சதீஷ் வந்து இது பண்ணிட்டு பாரு. பெரிய மெனுலாம் இல்லை. மேங்கோ லஸ்ஸி வேற எதுவுமே வேணாமா சாப்பிட்றதுக்கு? ரிஷிக்குட்டி நல்லா சுருண்டுட்டான்னு நினைக்கிறேன். வெயில்ல அப்படியே சுருண்டு 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 ஓரமாக ஒதுக்கி உட்காந்துட்டு இருந்தான். அதே மாதிரி இன்னைக்கு ஈவினிங் நாங்கள் வந்துட்டு வெளில போய் சாப்பிட போகணுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதை நான் ஒரு தனி விளாகாகவே போடுறேன். ஸோ இதோட நம்ம இந்த விளாக் முடியுதுங்க. எடுத்துக்கோ, ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கோங்கடா. வாங்கியாச்சு, எடுத்துக்கோங்க. சூப்பர், வாங்க போலாமா? வாங்கடா. நாங்க வந்து 2 மேங்கோ லஸ்ஸி. மாம்ஸ், வாட் ஆர் யூ ஹேவிங்? டீ பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கான. கொதிக்க கொதிக்க சூப்பர் ஸ்ட்ராங். யா, எப்படி இருக்கும் மேங்கோ லஸ்ஸி? இல்ல இல்ல வேணா, நீ குடி. உனக்கு எப்படி இருக்கு? வாங்க வாங்க. ஆனா நீ குடிமா, வா. ஷூர் ஷூர்.